எங்க என் மவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு பார்க்கணும் போல இருக்கு. என்ன இந்த மருமவா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா? வாங்கத்தே வாங்க. கோயில்லாம் நல்லா இருந்துச்சா? திருச்செந்தூர்ல நல்லா சுத்தி பாத்தீங்களா? நான் நல்லா தான் மருமவளை சுத்தி பார்த்தேன். உன் மூஞ்சி ஏன் தொங்கி போய் கிடக்கு? உன் மருமவ நீ போடப்படும் போட்டாலோ? ஏத்தே எப்ப பாருங்க நான் ஏன் மருமவட்ட அடி வாங்குறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அப்படி இல்ல மருமவளே, உன் மூஞ்செல்லாம் வாட்டமா இருக்கே, அதான் வாயிலேயே குத்திட்டாலும் நினைச்சேன். அதெல்லாம் என்கிட்ட ஒன்னும் வாலாட்ட முடியாதாவ தெரியுமா? நீ என்கிட்ட வாலாட்ட முடியல பத்தியா? அத மாதிரியா? ஆமா ஆமா, இன்னும் இந்த மாமியார் கிழவி மண்டையை போடாம இருந்து என் உயிரை வாங்குது இல்ல. எத்தே உங்களை மாதிரியாத்தே நான் எவ்வளவு நல்ல மாமியாரா இருக்கேன் தெரியுமா? என்னது? அப்ப நான் உனக்கு நல்ல மாமியார் இல்லையா? அது இல்லத்தே, நான் உங்களோட நல்ல மாமியாருன்னு சொல்ல வந்தேன். உனக்கு நல்ல மருமக வச்சாலும் வச்சிருப்பா, என் மருமக சரியில்லை, நான் என்ன பண்றது? என்னத்த சொல்றியா? அப்ப நான் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் சொல்லல மருமகளே, பொதுவா சொன்னேன். ஐயோ, இந்த மருமகளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். மாமியாரு இந்த மாமியாரு கிட்ட படுற பாடு எனக்கு தான் தெரியும். என் மாவோ வந்தானே செத்தையும் பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா ஆளையங்கானும் தேலையங்கானுமே. ஏன் மருமகளே, நான் வந்து இம்பிட்டு நேரம் ஆச்சு, என் பேத்திய காணா? அவளைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன வாடிமா வா. எங்க போய் தொலைஞ்சு இம்பிட்டு நேரம்? ஆமா அப்பத்த கலவி, நீ எப்போ வந்த? இப்பதாண்டி வந்தேன். ஆமா 5 நிமிஷத்துல உங்க அம்மையை பார்க்காம இருக்க முடியாத உன்னால விடியுமே வந்துருவிய நீ? பின்ன என்ன அப்பத்தா, விடியவும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே? அங்க இருந்தேன்னா என் மாமியார் கிளவி காப்பி போடுறதுல இருந்து சோறு பொங்குற வரைக்கும் எல்லா வேலையும் என் தலையில கட்டிடும் பாத்துக்க. அதான் அம்மா வீட்டை பார்த்து கெதிச்சு ஓடியாந்துருவோம்ல. முன்னையாவது உன் புருஷன் பக்கத்து ஊர்ல இருந்தான், இப்ப உள்ளூர்லயே குடி வந்துட்டான். போச்சு, இனி என் நேரமும் மாமியார் வீடு கிடையாது, அம்மா வீடு தானா? உங்க அப்பாத்தாக்கு பொறாமட்டி, தாய் மவளும் ஒன்னா இருக்க முட்டு கிளவி வய தெரிஞ்சே எரிஞ்சிட்டு போகுது. ஆமா மைனிக்காரி எங்கம்மா? ஆமா மருமோளே, நானே கேட்கணும்னு நினைச்சேன். உன் மருமோள் எங்க? ஏன் மருமோளாத்தே வீட்டுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கா, காப்பி குடிக்க வேண்டாமா? அப்புறம் டிஃபன் சாப்பிட வேண்டாமா? உன் மவளுக்கு மட்டும் ஒரு நியாயம், உன் மருமகளுக்கு இன்னொரு நியாயமா? என் மாமியார் எப்போ இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி உனக்கு காப்பி போடட்டுமா டீ போடட்டுமா? என்னப்போ நீ போட போற மாதிரி கேட்க? என் மருமகிட்ட தானே வேலை சொல்ல போறேன், என்னப்போ உங்களை போட்டு தர சொல்ற மாதிரி கோவப்படுறீங்க? மருமோளே, ஏம்மா மருமோளே. என்னங்க தே? இங்க வா மருமோளே. இதோ வரேன் தே, வரேன். வாங்க ஆச்சி வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா பேத்தி. கிளவிய பத்தியா என் மருமகிட்ட எம்பிட்டு அன்பா பேசுதுன்னு, வாங்கிட்ட எடுத்தறிஞ்ச மாதிரி பேசுது. புருஷ வீட்டுல இருக்க வேண்டியதானே? ஐயா அப்பத்தாக்கு அறிவே இல்ல. போமா வானாத்து, இப்பதான் கோழி கூன மாதிரி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இங்க வந்து குத்த வச்சுக்கிட்டு இருக்க. என்ன நீ வர வர உங்களுக்கு குளிர் விட்டு போச்சா? எங்க அம்மா வீட்டுல நான் வந்து இருக்கேன், உங்களுக்கு என்ன? அதானே நீ வந்த வேகத்தை பார்த்தா காலையில பல்லு கூட விளக்காம இங்க வந்துதான் விளக்குவ போல தெரியுதே. ஆச்சி இப்ப நாத்து நம்ம ஊர்ல குடி வந்ததுல இருந்து நம்ம வீட்டுலதான் அதிக நேரம் இருக்கான்னு பாத்துக்கங்களேன். ஓஹோ, கதை அப்படி எல்லாம் போகுதா? என்னம்மா என் மாமியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா இப்ப என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதே. ஆமா சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் எப்ப கூப்பிட்டேன்? என்னது நான் எப்ப கூப்பிட்டேனா? உள்ள சோறு வடிச்சுக்கிட்டு இருந்தவள மருமகளே மருமகளேன்னு கழுத கத்துற மாதிரி கத்தி கூப்பிட்டுட்டு இப்ப நான் எப்ப கூப்பிட்டேன்னு கேக்குறீங்க? ஐயோ அம்மா, உன் ஞாபக மறதிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா நீ எப்படி வந்த? ஐயோ திரும்ப முதல்ல இருந்தா. மருமகளே, ஐயா அத்தை வாங்க வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? போச்சு, அவ எல்லாத்தையும் மறந்துட்டா, இனி முதல்ல இருந்து சொல்லணும் அவளுக்கு. சரி மருமகளே, எதுவுமே சொல்ல வேண்டாம். என் மவளுக்கு காபி போட்டு கொண்டு வா. இல்ல டீ போட்டு கொண்டு வா. இல்ல ஹார்லிக்ஸ் கொண்டு வா. இல்ல காபி தூள் இல்ல, இல்ல டீ தூள் இல்ல, இல்ல நம்ம வீட்டுல ஹார்லிக்ஸும் இல்ல, இல்ல இன்னைக்கு மொத்தத்துக்கு பாலே இல்ல. என்ன சொல்ற மருமகளே, காலையில தானே 1 லிட்டர் பால் வாங்கி வச்சேன். அம்மா அப்ப எனக்கு இல்லாம 1 லிட்டர் நம்ம மைனிக்கறியே போட்டு குடிச்சிட்டாவளோ? ஐயா 1 லிட்டர் குடிக்கிற அளவுக்கு எனக்கு வயிறு இல்ல, கொஞ்சம் தான் குடிச்சேன் பாத்துக்க. மிச்சத்தை எல்லாத்தையும் டயருக்கு உர ஊத்தி வச்சிருக்கேன். அப்படியா கண்ணு? ஆமாச்சி, அடிக்கிற வெயிலுக்கு மோரா குடிப்போமே நினைச்சேன். பரவாயில்ல கண்ணு, என் மருமகளுக்காக தான் மண்டையில மூளை இல்ல நினைச்சாலும் என் மருமகளோட மருமகளுக்கு நல்ல மூளை இருக்கத்தான் செய்யுது. அம்மா மைனிக்காரி ஐடியா எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. என்ன சொல்றடி மாவளே, என்ன ஐடியா? எம்மா நான் டெய்லி காப்பி கட்டிட்டு இருக்கேன்ட்டுதான் இப்படி பண்ணதாவ. காப்பி போடாம இருக்கதான் இந்த பிளானுமா. பேசாம நீ ஒண்ணு பண்ணு, கடுங்காப்பி கருப்பட்டியை போட்டு போட சொல்லுமா. மருமகளே ஒண்ணு பண்ணுமா, கருப்பட்டியை போட்டு அந்த கடுங்காப்பி அதான் வர காப்பி போடுமா. இத்தே லூசத்தே, நீங்க தேயில காப்பி தூள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், கருப்பட்டி போட்டு காப்பி போட சொல்றீங்க? ஏமைனி ஒரு நாத்தனார் கறி வீட்டுக்கு வந்திருக்கேனே, ஒரு காப்பி போட்டு கொடுக்கப்படாது காலங்காத்தால? நாத்தனார் கறி என்னைக்காவது விருந்துக்கு வந்தானா கெடா வெட்டியே விருந்து போடலாம். டெய்லி காலையில காப்பி குடிக்க கூட வீட்டுக்கு வந்தா நான் என்ன பண்றது? எம்மா ஆச்சிக்கு ஒரு காப்பி இல்லையாம்மா? ஆச்சி யார் சொன்னா? உங்களுக்காக ஒரு சூப்பு போட்டு வச்சிருக்கேன், வெஜிடபிள் சூப்பு. ஏமைனி ஆச்சிக்கு மட்டும் தான் வெஜிடபிள் சூப்பா, எங்களுக்கு கிடையாதா? ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டேன், உங்களுக்குலாம் இல்ல. இவ்வளவு திருத்தவே முடியாது, நீ பெசாட்டி இருந்து சாப்பிட்டு போன. ஏச்சி இப்ப உங்க அம்மா கறி போவான்னு சொன்னா மட்டும் அவ கறி போவையா போறா? எப்படி இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறா. ஆனா இன்னைக்கு எதுக்கு வாய்ப்பு இல்ல ஆச்சி, வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ற பாத்தி?
சரிம்மா, நீ இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குறல்ல, நான் இருந்து சாப்பிட்டே போறேன். ஐயோ பாவம், என்ன பண்றது? நீ சாப்பிட ரெடியா தான் இருக்க, ஆனா நான் சோறு பொங்குறதுக்கு ரெடியா இல்லையே. என்ன மருமவளே நீ, உனக்கு குளிர் விட்டு போச்சா? வீட்டுக்கு வந்த நாத்தனாருக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு தர மாட்டேக்க? கேட்டா பால் இல்ல, காப்பி இல்ல, டிகாசன் இல்ல, ஏதோ கதை சொல்ற. சரி, நமக்கு பொங்குற சொத்துல ஒரு ரூபா சாப்பிடுவா, அதை கூட சாப்பிட விட மாட்டேங்கிற. யாரு இவளா ஒரு வாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? விட்டா ஒரு பானையும் தின்னுட்டு போயிருவான். முடியாது முடியாது முடியாது, நாத்துக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு யாருக்குமே வீட்டுல சமைக்க முடியாது. எம்மா, அப்ப நம்மளா ஹோட்டல் போறோம் மாமா? ஹோட்டலும் இல்ல, உருட்டலும் இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் வீடு, வளகாப்பு வீடு இருக்கு, அங்க போய் தான் எல்லாரும் சாப்பிட போறோம். ஆமா, மாரியம்ம சித்தி வளகாப்பு வீடு இருக்குன்னு சொன்னாவ, மறந்துட்டேனே. ஆமா, மாரியம்மாவா ஆதிவர சக்திக்கு வளகாப்பு தானே. ஐயோ, நல்ல வேலை மறந்துட்டேன். பாட்டி, இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடுவோம், மதிய ஜுரத்தா இருக்கும், காலையில இருந்து சாப்பிடாம இருந்தா தான் நிறைய சாட முடியும். டீ மன்னிக்கணத்தே மன்னிக்கணும், நான் தான் சமைக்கலன்னு சொன்னேன், ஆனா நீங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்டுல இருந்து சமைக்க தான் போறீங்க. நானும் ஆச்சி மட்டும் தான் வளகாப்பு வீட்டுக்கு போறோம். யா, மாரியம்மையா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நல்லா தெரியும். என் மாவா வீட்டுக்கு சொல்லலனாலும் பரவாயில்ல, என் மவளும் வருவா, நம்ம எல்லாருமே சாப்பிட போலாம். ஒரு முக்கியமான குறிப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கவ, மாரியம்ம சித்தி நீங்க சாப்பிட வரும்போது தயவு செய்து உன் நாத்தனாரையும் மாமியாரையும் மட்டும் கூட்டிட்டு வந்துடாதன்னு என்கிட்ட ஒரு குறிப்பு சொல்லிட்டு போயிருக்கவ. என்னது? எதுக்கு அவியலுக்கு இவ்வளவு திமிரு? பின்ன போன வாட்டி அவங்க மூத்த மகா வளகாப்புக்கு போயிருக்கப்ப கையை வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்களா? சாப்பிட்றதுக்கு இன்னும் 10 ஆள் இருக்கும்போதே நீங்க 5 ஆள் சோத்தை தின்னுட்டு 5 ஆள் சோத்தை மூட்டையா கட்டி கொண்டு வந்துட்டீங்க. அங்க இருக்க வாளியோட சத்து சமையல்காரன் வாளியை காணும்னு தேட, அது நம்ம வீட்டுல இருக்க, அங்க சோறு பத்தாம எல்லாரும் தவிக்க, அதை நம்ம வீட்டுல அள்ளிட்டு வந்து வைக்க, சோப்பா ஒரே ரணகலமா போச்சான். அதான் இந்த தடவை தயவு செய்து வளகாப்புக்கு உன் மாமியாரே நாத்தனாரை மட்டும் கூட்டிட்டு வந்துடாதன்னு பின் குறிப்பா சொல்லிட்டு போனாங்க. அப்படியா சொன்னா அவ? வரட்டும் வரட்டும். எம்மா, இப்ப என்ன பண்றது? வேற என்ன டீ பண்றது? நான் சமைக்கிறேன், நீ இருந்து சாப்பிட்டு போ. வளகாப்புல 5 சோறு 7 சோறுன்னு விதவிதமா வைப்பாங்க, என்ன பண்றது? எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு விதவிதமா சாப்பிட்றதுக்கு. நான் போய் 5 சோறு 7 சோறு 10 சோறு 15 சோறுலாம் சாப்பிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகணும். மருமவளே, மாமியாருக்க வச்சு சோத்த பொங்கு மருமவளே. என்ன பண்றது தே, பொங்கித்தான் ஆகணும் போல. ஏன் மருமவளை பொங்க சொல்லி நான் திங்கலான்னு பார்த்தா கடைசி நானே பொங்கி ஏன் மாமியார் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஏன் தே, ஃபங்க்ஷனுக்கு இந்த ரோஸ் கலர் சுடிதார் போடட்டா இல்ல இந்த பச்சை கலர் சுடிதார் போடட்டா? என்ன மருமவளே, இது ஒரு கேள்வியா? உனக்கு என்ன பிடிக்குமா? உன் விருப்பப்படி உன் இஷ்டம் போல போட்டுக்க மருமவளே. சரி ரொம்ப தேங்க்ஸ் தே. பரவாயில்ல மருமவளே, நீ என்னதான் ஒரு ஆவாத மருமவளா இருந்தாலும் ஓ மருமவ கிட்ட நல்ல மாமியாரத்தான் நடந்துக்கிற. அப்பத்தாக்கு கொழுப்ப பத்தியாமா, சைக்கிள் கேப்ல உன்னை கலாச்சி ஊத்துது. அவ உன்கிட்ட எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு கேக்குறதும், நீ அவகிட்ட நீ உன் விருப்பப்பட்டு உன் மனசு போல போடுன்னு சொல்றதும் அப்ப பாக்குறவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமவளே, சந்தோஷமா இருக்கு. ஐயோ அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஒண்ணு அவ மேல பாசத்துல எல்லாம் அப்படி சொல்லல. அண்ணிய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. ஒருவேளை அம்மா ஏதாவது ஐடியா கொடுத்துட்டாங்க, அப்புறம் அண்ணி பத்திரகாளியாவே மாறிடுவாங்க. அதான் அவங்க இஷ்டத்துக்குனே விட்டாச்சு. அவ கரெக்டா கேட்டுட்டு தான் போறா. உங்க அம்மா உன் இஷ்டம் போல வச்சுக்கன்னு சொல்லத்தான் செய்யறா. பார்க்க நல்லா தானே இருக்கு, இதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு வாயால சொன்னா புரியாது, செஞ்சு காமிச்சாதான் தெரியும். மைனி மைனி, என்ன நாத்து கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்க? நான் எந்த ஜுவல்லரி போடன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல, பேசாம அத்தையிட்டே கேட்ட வேண்டியதான். ஏத்தே, இதுல நான் எந்த நெக்லஸ் போடட்டும்? இந்த பச்சை கல் வச்சு நெக்லஸ் போடட்டுமா இல்ல சிவப்பு கல் வச்சு நெக்லஸ் போடட்டுமா? மருமவளே, உன் சுடிதாருக்கு இந்த சிவப்பு கலர் நெக்லஸ் தான் மருமவளே பொருத்தமா இருக்கும், பேசாம அதையே போடு. என்னது? சுடிதாருக்கு சிவப்பு கலர் நெக்லஸ் பொருத்தமா இருக்குமா? நான் தான் முதல்ல சுடிதாரே போட போறதே இல்லையே, சாரி தான் கட்ட போறேன். சிவப்பு கல் நெக்லஸ், சிவப்பு கல் எனக்கு தெரியாது. வயசான காலத்துல ஏதாவது கேட்டா எதனாலும் போடன்னு சொல்லி பழவுங்க. உங்க இஷ்டத்துக்கு ஐடியாலாம் கொடுக்காதீங்க. ஒரு மரியாதைக்கு கேட்டா அந்த மரியாதையை காப்பாற்ற தெரியணும். இதை போடாத போடு, வந்துட்டாங்க. என்ன மருமவளே, இப்படி ஆயிப்போச்சு உன் நிலைமை? இப்ப தெரியுதாத்தே, உன் மனசு போல உன் விருப்பப்பட்டதை போடுன்னு ஏன் சொல்றேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மருமவளே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரித்தே, அப்ப நான் வளகாப்பு வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன் நீ அம்மா கிட்ட சுடிதார் போடட்டுமான்னு தானே கேட்டீங்க, இப்ப சாரி கட்டிட்டு போறீங்க? ஆமா, உங்க அம்மா பெரிய ஹைகோர்ட் சச்சி, அவங்க சொல்றத நாங்க கொடுத்தணுமோ? வளகாப்பு வீட்டுக்கு யாராச்சு, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு யாராச்சு இப்படியா சுடிதார்ல போவாங்களா? ட்ரெடிஷனலா சாரியில தானே போகணும். அது கூட உங்க அம்மாவுக்கு தெரியல, இந்த கலரை போடுறியா அந்த கலரை போடுறியான்னு. சரி மருமவளே, அந்த நெக்லஸ் போட போறேன்னு எடுத்துட்டு வந்தியே, ஏன் போடல? ஏத்தே, உங்ககிட்ட காமிச்சது ஒரு ஐடியா இருந்துச்சு, அப்புறம் நீங்க அதை போடு இதை போடுனீங்கன்னா அதான் நீங்க சொல்றதை போடக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளா வேற ஒரு நெக்லஸ் போட்டேன். எப்படி? என் மருமக தான் வில்லின்னு பார்த்தா என் மருமகளோட மருமக அதை தாண்டின வில்லியெல்லாம் இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.